ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கோதுமை மாவுல அப்பம் தான் செய்ய போறேன். 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு, 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூனுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு வாழைப்பழத்தை நல்லா பழுத்த பழமா பார்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க மாவு கூட 3/4 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரையில் 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து கரைச்சி வச்சிருக்கேன். அதை வடிகட்டி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். கலந்து விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்க வாழைப்பழத்தையும் சேர்த்துக்கலாம். வாழைப்பழம் சேர்த்து செய்யும்போது சாஃப்டாகவும் நல்லா ருசியாகவும் இருக்கும். இப்போ கொஞ்சம் தண்ணி சேர்த்து மாவை சரியான பதத்துக்கு கரைச்சிக்கலாம். இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். கலந்து விட்டுட்டு பணியாரக்கல்லை சூடு பண்ணிக்கலாம். சூடு பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சம் நெய் விட்டுட்டு நெய் நல்லா உருகின பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்க மாவை 3/4 பாகம் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு வெந்ததும் திருப்பி விட்டுட்டு 2-3 நிமிஷம் விட்டு எடுத்தோன்னா ரொம்பவே அருமையான இன்ஸ்டண்ட்டான ஒரு அப்பம் ரெடி ஆகிடும். ரொம்பவே அருமையாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு நல்ல ருசியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.